Hi students, so 9th CBSE new syllabus Mathsல second chapter 2.5 second sum என்ன சொல்லிக்கிறாங்கன்னா a gym charges a fixed monthly fees and additional cost per hour. Fixed amount இன்னொன்று என்ன சொல்கிறாங்க per month per hourக்கு எவ்வளோன்னு சொல்லிக்கிறாங்க. ஜென்ரல் ஈக்குவேஷன் y equals to ax plus b. இதில் bங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கா, இது ஃபிக்ஸ்டு அமௌண்ட். இந்த இடத்துல எக்ஸுங்கிறது அமௌண்ட்டு வேரி ஆகிட்டு இருக்குது, ஏங்கிற அமௌண்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா per month. இந்த எக்ஸுங்கிறது எக்ஸுங்கிறது வந்து பெர் ஹவருக்கு சேஞ்ச் ஆகுது. அப்போ ஏங்கிறது பெர் ஹவருக்கு எவ்வளோங்கிறதைங்க ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க, அதுதான் கொஸ்டின். சரி, இப்போ அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா 10 ஹவர்ஸுக்கு, அதை ஃபஸ்ட்டு எக்வேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பில்லு வந்து 800 ருபீஸ். அப்போ டோட்டல் அமௌண்ட் வந்து 800. எவ்வளோ 10 ஹவர்ஸ்க்கு. அப்போ 10x + b = 800. புரிஞ்சுதுங்களா? ஏங்கிறது எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க, 10 ஹவர்ஸு, எத்தனை ஹவர் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கிறோங்க. சரி, இன்னொன்று வந்து 15 ஹவர்ஸ்க்கு யூஸ் பண்ணாங்கன்னா 1100 ருபீஸ். 1100. 15 ஹவர்ஸ், ஹவருங்கிறது இந்த இடத்துல 15 ஹவர்ஸு. இந்த எக்ஸுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெர் ஹவருக்கு எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரி, இங்கே ஏன்னு இருக்குல்ல, ஏபி ஏ தான் கண்டுபிடிக்க போகிறோம். சரி, ஓகே. என்னது நல்ல ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 ஹவர்ஸ்க்கு ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டு, இந்த ஹவருக்கு எவ்வளோங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாகணும். அப்படின்னா தான் நமக்கு கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும் ஒரு லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு. என்ன பண்ணிடலாம், பிங்கிறது எலிமினேட் பண்ணலாமா? ஏன்னா இந்த இடத்துல எப்பயுமே கான்ஸ்டன்ட் பிங் கொடுத்ததுனால நம்ம அதை தான் எலிமினேட் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. கான்ஸ்டன்ட் கோஃபிஷியன்ட் 1, ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஏன்னா சேம் சைன் இருந்துச்சுன்னா சப்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லிக்கிறேன். கேன்சல் பண்ணிடலாம். 10ல் 15 போனால் எவ்வளவு, -5a. 800ல் 1100 போச்சுன்னா எவ்வளோ உங்களுக்கு, -300. அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல். a = 300/5. தென் a = 60 rupees. அப்போ பெர் ஹவருக்கு எவ்வளோ வாங்குறாங்க, 60 rupees வாங்குறாங்க. பெர் ஹவருக்கு 60 rupees வாங்குறாங்க அர்த்தம். சரி, ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும்ல, எதில் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் உங்கள் இஷ்டம் தான், எதில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் இருக்கும். அப்போ 10 × a + b = 800. அப்போ 10 × 60 + b = 800. 600 + b = 800. Then b = 800 - 600. b = 200. அப்போ ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ, 200 ருபீஸு. பெர் ஹவருக்கு 60 ருபீஸு. இப்போ நீங்கள் எத்தனை ஹவர் வேணுமோ அதனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஈக்குவேஷனில். அப்போ ஈக்குவேஷனாக எப்படி எழுதுவீங்க, y = 60x + 200. எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் ஹவர்ஸ், எந்த ஹவர் போட்டிங்கனாலும் உங்களுக்கு வரும். ஸோ எலிமினேஷன் மெத்தட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.